ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் அந்த ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சப் ப்ராசஸ். நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சப் ப்ராசஸ் தான் இது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா EduTut அப்படிங்கிற சேனல் நேம் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் குவிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா நேம்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ யூஷுவலாக என்னென்ன அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் பண்ண போகிறோம், நாம் பண்ண போகிறது கிடையாது, கம்பைலர் என்னென்ன பண்ண போகுது யூஷுவலாக அப்படிங்கிறதான் இது. ஸோ டைப் கன்வர்ஷன்ஸ்லேயே நான் இனிஷியலாக அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 2 விதமான டைப் கன்வர்ஷன் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மெயினாக எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனில் எப்படி பார்த்திங்கன்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ அது இந்த ப்ராசஸ் மூலியமாக தான். ஸோ யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிற இது மூலியமாக தான் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ரைட் சைடில் நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆரோ மார்க் மூலிமா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா லோயர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹையர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைலர் இந்த டேட்டா டைப்பில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா கம்பைலர் இன்டீஜர் ப்ரமோஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு வேறு ஏதாவது டேட்டா டைப் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா டைப்க்கு ஏற்றாப்பில் அது கன்வெர்ட் பண்ணிகிட்டே போகும். ஸோ இதோட ஹெரார்கி பார்த்திங்கன்னா மேலே போக 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 அதோட இது கன்வெர்ட்டிங் டைப் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யூஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய. ஸோ எந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா அந்த கம்பைலர் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஃபஸ்ட்டு இன்டீஜராக ப்ரமோட் பண்ணும், அதுக்கப்புறம் அன்சைன்டு இன்டீஜராக, அதுக்கப்புறம் லாங்காக, அப்புறம் அன்சைன்டு லாங்காக, அப்புறம் லாங், அப்புறம் அன்சைன்டு லாங், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளோட். ஸோ இத்தனை ப்ராசஸ்லாம் கடந்தது என்ன பண்ணுதுன்னா இன்டீஜர் ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டை டபுளாக கன்வெர்ட் பண்ணும், டபுளாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட்டாகவே, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைலர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த கன்வர்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ இந்த யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா பாசிபிள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொண்டு போய் லெஃப்ட் சைடில் அசைன் பண்ணுவோம், அவ்வளோதான் அதோட ஆப்ரேஷன். ஸோ ஃபர்தராக வேறு எதுவும் நம்ம அந்த இடத்துல அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது பார்த்திங்கன்னா இந்த டைப் காஸ்டிங் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் நம்ம மோஸ்ட்லி போவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஆர் இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் இந்த கம்பைலர் பண்ணக்கூடிய இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது. ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் எப்பப்பெல்லாம் நாட் பாசிபிள், கம்பைலரால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாதுன்னா 2 கேசஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கப்ப அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டைப் காஸ்டிங் பண்ண முடியாது கம்பைலரால். அடுத்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் கோடில் அப்படின்னா கம்பைலரால் ஆட்டோமேட்டிக்காக டைப் காஸ்டிங் பண்ண முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை தவிர மற்ற எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரம் லோயர் டேட்டா டைப்பில் இருந்து ஹையர் டேட்டா டைப் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைப் கன்வர்ஷன் பண்ணும். இது கீழே இருந்து மேலே மட்டும்தான் பாசிபிள், ரிவர்சபிள் கிடையாது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடியில் ஒரு கோடு நான் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன், யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்லேயே. இது பார்த்திங்கன்னா போன வீடியோ நீங்கள் இன்டீஜர் ப்ரமோஷன் பார்த்துருந்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் கோடு மாதிரியே தான் இருக்கும். அதே கோடு தான், ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல சம் இருக்குது இல்லையா, சம்மில் போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோன்னா போன டாப்பிக்கில் இன்டீஜர் ப்ரமோஷன் டாப்பிக்கில் இந்த இடத்துல இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்டீஜர் வேல்யூ தான் பிரிண்ட் ஆச்சு 116 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்படி வந்து அந்த கன்வர்ஷன் ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இன்டிஜர் வேரியபிள் I, அதோட வேல்யூ வந்து 17. இன்னொரு கேரக்டர் வேரியபிள் C, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் C அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு I + C நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே C அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் டேட்டா டைப். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்பை ஃபஸ்ட்டு நமக்கு கம்பைலர் எப்போவுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து என்னென்னா இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிறது அதுவும் பண்ணிடும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் அந்த யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த இன்டீஜர் ப்ரமோஷன், யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனில் தான் வரக்கூடிய டாபிக். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த C அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் டேட்டா டைப். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா I அப்படிங்கிறது என்னது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் 17. ஸோ 17 ப்ளஸ் கேரக்டர் டேட்டா டைப் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இன்டிஜர் ப்ரமோஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்பைலர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ஸை இன்டிஜர் ப்ரமோஷன். ஸோ என்ன கேஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அது இன்டிஜராக வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர் வந்து ப்ரமோட் பண்ணும். ஓகே. ஸோ இங்கே C அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நமக்கு இன்டீஜராக ப்ரமோட் ஆகுது. ஸோ இன்டீஜராக ப்ரமோட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 99 அப்படிங்கிற அந்த Cயோட ஆஸ்கி வேல்யூவை இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கும். ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்காது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சம் அப்படிங்கிற ரெண்டையுமே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து ரிசல்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே ரெண்டுமே ஆட் ஆகி வரக்கூடியதும் நமக்கு வந்து ஃப்ளோட்டாக இருந்தால் தான் இங்கே வரும். ஸோ அது இம்ப்ளிசிட்டாகவே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த I அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இன்டிஜர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஃப்ளோட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ I அப்படிங்கிறது ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணும். C அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு இன்டிஜரை ப்ரமோட் பண்ணியிருந்தது 99 அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து ஃப்ளோட்டாக நமக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டில் வரணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும்னா அந்த இன்டிஜரையும் ஃபர்தராக ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணவே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும். எக்ஸ்பிளிட்டாக நம்ம வந்து கேஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எதையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைலர் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட் இன்டிஜர் ப்ரமோஷன் பண்ணுது, அதுக்கப்புறமாட்டிக்கு யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன் அப்படிங்கிறத பண்ணுது. அதாவது இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வேணும் அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணக்கூடிய ரெண்டு இன்புட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டாக இருக்கணும். ஸோ I அப்படிங்கிறது இன்டிஜராக இருக்குது, ஸோ ஃப்ளோட்டாக ப்ரமோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு C அப்படிங்கிறது ஆல்ரெடி கேரக்டர் இன்டிஜராக ப்ரமோட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இன்டிஜரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளோட்டிங் வேல்யூ வராது. ஸோ இன்டிஜர் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளோட்டாக மறுபடியும் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இங்கே ஃப்ளோட் ப்ளஸ் ஃப்ளோட், அதாவது 17 அப்படிங்கிறது 17.0 இருக்கும், இங்கே 99 அப்படிங்கிறது 99.0 இருக்கும். ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்ப வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 116.0 அப்படிங்கிறது இந்த சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து ஃப்ளோட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 116.00 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேல்யூ ஆஃப் சம் 116.000. ஸோ போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்டிஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 116 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்திருந்தது. வேல்யூ ஆஃப் சம் 116 அப்படின்னு. வேல்யூ ஆஃப் சம் 116.000 அப்படின்னு எனக்கு ஃப்ளோட்டில் வரல. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உள்ளே வந்து இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்பைலர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த மெயினாக இந்த வீடியோ. ஸோ ஒரு குவிக் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த C அப்படிங்கிற இந்த ரெண்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்டிஜர் வேரியபிள் இருக்குது, ஒரு கேரக்டர் வேரியபிள் இருக்குது, ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு இன்டிஜர் வேரியபிள், இது ஒரு கேரக்டர் வேரியபிள், ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த கேரக்டரை இன்டிஜராக ப்ரமோட் பண்ணும். அதான் இன்டிஜர் ப்ரமோஷன் ப்ராசஸ். ஸோ இன்டிஜராக ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ Cயோட ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 99. ஸோ 99 + 17 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
116 அப்படின்னு நம்ம இன்டிஜர் ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்தோம். ஆனால் இங்கே வரக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம என்ன டேட் கொடுத்துருக்கோம்னா ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரிசல்ட் வந்து எனக்கு ஃப்ளோட்டாக வரணும் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே ஆட் பண்ணக்கூடிய இன்புட்ஸே எனக்கு என்ன பண்ணுதுன்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் பண்ணுது. ஸோ ஐ அப்படின்னு 17 இருக்குது இல்லையா, அதை வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுது 17.0. சி வந்து இப்போ நமக்கு என்னவாக இருந்தது 99 இருந்தது இல்லையா, ஸோ அந்த 99 எனக்கு என்ன பண்ணுதுன்னா இன்டீஜர் வேல்யூவை மறுபடியும் ஃப்ளோட்டாக ப்ரமோட் பண்ணுது. ஸோ 17.0 + 99.0 ரெண்டு ஆட் பண்ணுறப்ப 116.0 வரும். அதுதான் நமக்கு சம்மில் ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட் அதனால தான் அப்படி வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அதாவது இது வந்து ஒரு இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைலர் எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இன்டிஜர் ப்ரமோஷன், அதுதான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடியது இந்த அரித்மெட்டிக் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக வந்து கம்பைலருக்கு சொல்ல தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த ஃப்ளோவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் கிடையாது. ஸோ கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் எல்லா கன்வர்ஷன்ஸுமே கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அப்படி நீங்கள் மேலேருந்து கீழே நீங்கள் வந்து ரிவர்சபிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைப் கேஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷனோட தேர்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்.